ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம் பார்த்துட்ருக்க நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ஜாப் என்னென்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து P1 சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனரி ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்க 50,000 60,000 வரைக்கும் கிடைக்குதுங்க. நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு இருக்குது. உங்கள் சொந்த ஊரில் இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நீங்கள் வேலைக்கு போகலாம். நீங்கள் இந்த ஜாப்க்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 17/2/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கல, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக வரக்கூடிய jobstn.in வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிறதுல ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்காக தான் ஆள் எடுக்கிறாங்க. எங்கேருந்து இதுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா, சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி, அதாவது CRA அப்படின்னு சொல்லக்கூடியது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் இது. இங்கே இருந்தால் ஆள் எடுக்கிறாங்க. இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இம்பார்ட்டண்டான டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் 30ஆம் தேதி 12ஆம் மாதம் வெளியிட்டுட்டாங்க. லாஸ்ட் எண்டு டேட் எப்போ அப்படின்னா பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான இது மார்ச்ல சொல்லியிருக்காங்க. ஆனால் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கடுத்து இதில் என்ன போஸ்டிங், அதுக்கான ஸ்கேல் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு அசிஸ்டன்ட் மேனேஜர், இல்லை அப்படின்னா டெபுட்டி மேனேஜர், இல்லைன்னா மேனேஜர், சீனியர் மேனேஜர் அப்படிங்கிறதுக்கு தான் அது பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற முடிச்சிருக்கணும்னா, மினிமம் உங்களுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது 1லேருந்து 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் எனி டிகிரி ஏதாவது நீங்கள் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அது மினிமம் 50% மார்க்கில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் 18 வயசுலேருந்து 35 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுல இதில் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1லேருந்து 10 வருஷத்துக்கு உள்ள உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அது கூடவே ஒரு சில விஷயங்கள் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் முடிச்சிருக்கக்கூடிய 10th 12th கிராஜுவேஷன் இதில் உங்களுக்கு 50% மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ப்ரொஃபஷன் பீரியட் அப்படிங்கிற நம்ம பார்த்துடலாம். ப்ரொஃபஷன் பீரியட் அப்படிங்கிறது 6 மந்த் ப்ரொஃபஷன் பீரியட் அப்படிங்கிறத தான் நம்மளை வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து தான் நமக்கு ஜாப் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க, நம்மளோட நல்லொழுக்கத்தை பொறுத்து. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்க வைப்பாங்க அப்படின்னா எனிவேர் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் எந்த பிளேஸ்லனாலும் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காம்பன்சேஷன் பேக்கேஜ் எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். சேலரி அப்படிங்கிறது 3 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் ஒரு இயர் பேக்கேஜ் அப்படிங்கிறது, அதாவது ஒரு ஆனமுக்கு 3 லட்சத்துலேருந்து 12 லட்சத்துக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபிக்ஸ்டு சேலரிலாம் கிடையாது. அடுத்தடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறதை பொறுத்து நமக்கு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படிங்கிற ஆன்லைன் டெஸ்ட், ப்ரொஃபஷனல் இன்டர்வியூ தான் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்ளை பண்ணுறவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது வைக்கிறாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்க ஃபைனல் செலெக்ஷனுக்கு போவாங்க. அந்த ஃபைனல் செலெக்ஷனில் ப்ரொஃபஷனல் இன்டர்வியூ மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஆன்லைன் டெஸ்ட்டு இல்லைனா பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிறத 2 வச்சுருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்கள எல்லாரையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது வைக்கிறாங்க. சரிங்களா? அதில் வரக்கூடிய ஸ்கோரை பொறுத்து, அதாவது நம்ம எடுக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து நம்மளை ஃபைனல் செலெக்ஷனுக்கு இது பண்ணுவாங்க. ஃபைனல் செலெக்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டும் பர்சனல் டெஸ்ட்டையும் வச்சு தான், பர்சனல் இன்டர்வியூ இந்த 2ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கடுத்து பேமெண்ட் ஃபீஸ் பே பண்ணுறது, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது. இவ்வளோதான். இதே இதில் உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு நம்ம என்னென்ன இது பண்ணுவோம், ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இந்த மாதிரி இருக்கக்கூடியது. அந்த ரிட்டன் டிக்ளரேஷனுக்கான பேராகிராஃப் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். எப்படி நம்ம பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது கூடவே ஃபீஸ் எப்படி அப்படின்னா எல்லா கேட்டகரிக்குமே ஒரே மாதிரி தான் 479 ரூபா அப்படிங்கிறது ஃபீஸுங்கிறது பே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்தடுத்து அந்தந்த ப்ராசஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்ஸாக நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் நம்ம பார்த்துடலாம். எக்ஸாமுக்கான பேட்டர்ன் எப்படின்னா, நார்மலாக பேங்க் எக்ஸாம் அதுதான். இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நியூமெரிக்கல் அபிலிட்டி,
ரீசனிங் அபிலிட்டி இவ்வளோதாங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 100 மார்க் 100 கொஸ்டின் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 100 மார்க் அப்படிங்கிறது இது பண்ணுறாங்க. டூரேஷன் டைம் அப்படிங்கிற 1 மணி நேரம். இங்கிலீஷில் தான் நமக்கு வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது பேட்டர்ன் வந்து வச்சுருக்காங்க. இது நீங்கள் வேறு எதுக்கு இது பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து வெறும் 100 மார்க்குக்கு தான் இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். சீக்கிரமாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள். அதே போல் சென்டர் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இப்போதைக்கு எங்கேயும் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இதுக்கு கொடுக்கல. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரில் தான் நம்மளோட இதுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் முடியும் அப்படிங்கிறவங்க பெங்களூரில் போய் எக்ஸாம் வந்து 1 டே தானே எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதி இது பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்க எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள். டேட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இதில் ஒரு ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.